வெரி சிம்பிளுங்க. இதை விட ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லி இருக்க முடியாது. 2 வகையா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. முதல்ல இதான் நீங்க அப்படின்னா ஏபிசி இந்த லைன் தான், இந்த ஸ்ட்ரெச்சர்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா V6 வரைக்கும் போகணும். இதுக்கப்புறம் 3வது 4வது லைன் 5வது லைன்லாம் போடணும். ஆனா உங்க பிசினஸ் லைனா இருக்கக்கூடாது, ட்ரேடிங் லைனா இருக்கலாம். பிசினஸ் லைன் இந்த 3 லைனா மட்டும் தான் இருக்கணும். பிசினஸ் லைன்னா இந்த ஏ பி சி, இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இந்த 3 பேருக்குள்ள தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து சீக்கிரம் முன்னேற முடியும். இப்போ V1ல இருந்து V2 போகணும்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இந்த 3 பேர்கிட்ட தான் பிசினஸ் பண்ணணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, இந்த ஏபிசி. ஸோ அப்ப உங்ககிட்ட நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருந்தா கூட அந்த ஏபிசி அவங்க கிட்ட கொடுத்து தான் நம்ம வளரணுங்க. சரி, இங்க பாருங்க, நல்லா கேட்டுங்க. ஒரு இளநீ வேணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா தண்ணி எங்க ஊத்துறோம்? அடியில தான் ஊத்துறோம். அதுக்கப்புறம் தான் இளநீ தண்ணியே மேல இருந்து வருது. ஆனா கீழே ஊத்துற தண்ணி மேல ஊத்துற தண்ணி ஒண்ணா? டெஃபினட்டா கிடையாது. அது ஒரு நிறைய நியூட்ரிஷன்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கீழே இருக்கிற டீமுக்கு கொடுத்து நம்ம வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க டீமுக்கு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கரா இருக்கீங்க, உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அதனால நான் எல்லாத்தையுமே கீழே கொடுக்கணுமாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் இவர் கீழே நீங்கள் கொடுக்கும்போது இவருக்கு தான் $30 போகும், யூஎஸ்டிடி போகும். நோ ப்ராப்ளம். உங்களோட வேலெட்டை இவருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த $30 இமீடியட்டாக வாங்கிக்கலாம். பட் ஃபியூல் கேஷ் இவருக்கு போகும், போட்டோம். ஒரு செடி வளர்றதுக்கு தண்ணி ஊத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க நினைக்கணும். அப்பதான் என்ன ஆகும், நீங்க நல்ல முறையா வளர முடியுன்றதை புரிஞ்சுக்கங்க. அதனால பிசினஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கணும் அதான் உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலாவை தான் நீங்க கடைபிடிக்கணும். V2ல இருந்து வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா தான் சக்சஸ் ஃபார்முலா. இதை போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க ஒரு 3 நபரை நீங்க போடணும். அந்த 3 நபருக்கு கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சில் தான் நீங்க வளர்க்கணும். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடலாம், நீங்க V2 ஆயிடுவீங்க. V2 ஆனோடனே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் லெவல் ட்ரைனிங்லாம் நாங்கள் கொடுப்போங்க. வாரத்தில் 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஜூமில் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஏவி போடுறேன் பாருங்க. ஓகே, சூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன். அடுத்து யாரெல்லாம் V2 வந்திருந்தீங்களோ அவங்க இந்த வாரத்துலேருந்து இந்த ப்ரோக்ராம் வரலாம். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்லி Q&A அண்ட் ஹையர் லெவல் ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகலாம்னா V3 ஆகணும். V3 ஆகணும்னா எப்படின்னா, இதுதான் சக்ஸஸ் மாடலுங்க. நான் யூஸ் பண்ண மாடலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே தான் நீங்கள் யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ABC சரியாக செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் V1, அவங்க தான் V2. சரிங்களா? இன்கேஸ் ஒரு V2 இருக்கிறாரு, ஆனால் அவர் வேலை செய்யல, ஆனால் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு V2 அவர் தான் நல்லா வேலை செய்கிறாரு, அந்த மேலே இருக்கிறவர் அந்த பிஸ்னஸே வேணான்ட்டு இருக்கிறாரு, இல்லை சும்மா உப்புச்ச படம் வந்துட்டாரு அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த ஏல இருக்கிறது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஏல இருக்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அழகாக வளர்ந்து போயிட்டே இருக்கலாம். அண்ட் V2 V3 போகணுன்னா என்ன அப்படின்னா, இங்கே டைரக்ட் போடணும், எக்ஸ்ட்ரா டைரக்ட். ஆனால் அந்த 2 டைரக்டும் ட்ரேடிங் பண்ணுறவங்களா தான் இருந்தால் போதும். சரிங்க பாருங்க. ஸோ இதுதான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏபிசிக்கு கீழே உங்களோட பிஸ்னஸை வளர்க்கணும். ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 V2 வரது மட்டும் இல்லாமல் 100 பீப்புள்ஸ் வந்தோடனே தான் நீங்கள் V3 ஆவீங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அடுத்து நீங்கள் +1 +2 போகணும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல இருந்து தரமாக உருவாக்குறாங்க இல்லையா? அப்படி ஒரு தரமாக உருவாக்குற செயல் தான் இந்த 100 பீப்புள்ஸ். இந்த 100 பீப்புள்ஸ் உருவாக்குற அதே நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் V4லேருந்து V5, V5லேருந்து V6 சீக்கிரம் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான். ஸோ அப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைரக்ட் நீங்கள் போட்டிருக்கணும். இந்த 2 டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் லைனாக தான் இருக்கணும், பிஸ்னஸ் லைனாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் போட்டிருக்கிற டைரக்ட்ல யாராவது ஒருத்தவங்க ட்ரேடிங் லைனாக இருக்கிறவங்க நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்களா, என்னங்க பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு $120 கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணி வர சொல்லுங்க. அவ்வளோதான். ஒரு ஆக்டிவேஷன் பண்ணால் ட்ரேடிங் லைனில் வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு போகிறாங்க. இதுதாங்க பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ V3 ஆகிட்டா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, V3 ஆகிட்டா நாங்கள் என்ன பண்ணுறோம், ஹையர் லெவல் ட்ரைனிங் கொடுக்குறோம். எவ்ரி 90 டேஸ்க்கு ஒரு ட்ரிப் ட்ரைனிங். லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தோம். ஸோ அடுத்த ட்ரைனிங் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு இந்த V4 இருக்கவங்களுக்குலாம் ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பு நடக்குது. அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா V3ல இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங்.
ஸோ எங்கே அப்படின்னா சென்னையில் தி பார்க்கில் வந்து ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்க்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கானா அதெல்லாம் கிடையவே கிடையாது. 90% ஆஃப் ட்ரைனிங் வந்துட்டு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது, ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் வந்து கலந்துக்கலாம். எந்த ரெக்கக்னேஷனாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து தரப்போடக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோடெக் சிஸ்டமாக இருக்குன்றதை பெருமையாக சொல்கிறேன். லாஸ்ட் நடந்த ட்ரைனிங்கோட ப்ரோக்ராமோட ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. ஹாப்பி மார்னிங். குத்துவிளக்கு ஏற்றுதல் பிரைவேட் லிமிட்டடாக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பலத்த கரகாசத்தோட நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இவ்வளோ பெரிய செஷனுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய செஷன் எடுக்க போகிற அவர் யார்? மிஸ்டர் MP சிவராமகிருஷ்ணன், அப்பீல் ஆடிட்டர். உண்மையிலேயே நான் போன எல்லா மீட்டிங்லேயும் எங்கள் வீட்டுக்கு ரெய்டு வரணும்னு சொன்ன முதல் டீம் இந்த ரோபோடெக்கோடைய டீம் தான். உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பாராட்டு கொடுங்க. அதனுடைய இந்த 2 வருஷ வளர்ச்சி எனக்கே பிரமிப்பாரு. இன்னைக்கு நிற்கிறேன், எனக்கே பிரமிப்பு. கூட தான் இருக்கேன் நான். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கூட இருக்கேன். இந்த நிறுவனம் மிகப்பெரிய சக்சஸ் அடையும்போது எந்த மாற்றமும் இல்லை. நீங்க வந்து லாபம் தான். உங்களை எல்லாரையும் மிகப்பெரிய வெற்றியாளனாக பார்க்கணுங்கிற சந்தோஷத்தோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. த கிரேட் மென்டர், வேர்ல்டு நம்பர் 1 மென்டர் நம்மளோட அன்புராஜ் சார். அவங்க தான் இப்போ ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் நான் ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். பயனுள்ளதாக பண்ணுங்கள், நேர்மையாக பண்ணுங்கள், நாணயமாக பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள். உண்மையாக இருந்தால் பண்ணுங்கள், அவ்வளோதான் என்ன சொல்கிறேன். கடைசியாக நான் சொல்லிட்டு நம்ம அடுத்த செஷன் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா V3லேருந்து V4 அப்படின்னு சொல்லுவோம். அந்த V4ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. V4 இருக்கவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக தான் கன்சிடர் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி தான் நம்மளும் ரோபோடெக் பண்ணுவோம். இப்போ சில பேர்லாம் V6 V4 ஆயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர 27 ரெட் கார்பெட் வரவேற்புங்க. ரெட் கார்பெட் வரவேற்பு நடக்க போகுது. இந்த சென்னை தி பார்க்கில் வந்துட்டு விஜய் பார்க்கில் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 மிக சிறந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இருக்கிற நிறைய நெட்வொர்க்கர் வந்து சொல்லிட்டாங்க, இருக்கிறது இந்த பெஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வந்து ராயல் கியூ தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்க. ஸோ இதுதான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏற்கனவே நீங்கள் V1 ஒருத்தவங்களை ஆக்கி நீங்கள் V2 ஆக்கியிருக்கீங்க. V2 ஆக்கி 100 பீப்புள்ஸ் வந்தோடனே நீங்கள் V3 ஆகுறீங்க. ஒரு V3 ஆக்கணுன்னே 3 V3 ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் V4ங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இதுதான் வந்து V4க்கான மார்க்கெட்டிங் பிளான். ஆனால் வந்து 8 டைரக்ட் நீங்கள் போட்டிருக்கணும். அந்த 8 டைரக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 டைரக்ட் அப்படின்றது யாராக இருக்கணும் அப்படின்னா ட்ரேடிங் லைனாக இருக்கணும். ட்ரேடிங் லைனாக தான் இருக்கணுமே தவிர கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் லெக்காக இருக்கக்கூடாது. அதாவது பிஸ்னஸ் லெக்காக இருக்கக்கூடாது. அந்த ட்ரேடிங் லைனில் இருக்கிறவங்க இன்கேஸ் நான் வரணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. $120 கொடுத்து அகெயின் நீங்கள் ஒரு பாட் ஓப்பன் பண்ணலாம். இருக்கிற இடத்துலேருந்தே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு பாட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகான முறையில் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல நிலை அடைஞ்சாச்சுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ டாலர் வரும் தெரியுங்களா? சரிங்களா, கிட்டத்தட்ட $30-40 வரும்.
ஸோ அதனால ஒரு சின்னதாக மைனரை பார்க்காதீங்க, மேஜரை பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிஸ்ஸஸ் மெர்சி ராணி மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த ப்ரோக்ராமில் ஹோஸ்டாக இருந்தாங்க இல்லையா, ஒன்று ட்ரைனிங்கில். அவங்க என்ன சொன்னாங்க, யோசனை பண்ணி பாருங்க, டெய்லியும் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து ஒரு லிமிடெட் இன்கம் இருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுல அன்லிமிட்டெட் இன்கம் வேணும் அப்படின்னா மைனரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, மைனரை வந்து நீங்கள் வந்துட்டு பார்க்காதீங்க, மேஜர் என்ன கிடைக்குதுன்றதை பாருங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து V4லேருந்து V5 வரணும், என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் ஒரு V4 அண்ட் செகண்ட் V4 அண்ட் செகண்ட் V4, அவ்வளோதான். 3 V4 வந்துட்டு நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா, அவங்க வரத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் என்ன ஆவீங்க, V5 ஆவீங்க. அண்ட் 12 டைரக்டிங் போட்டிருக்கணும், 12 டைரக்டிங் போட்டிருக்கணும். ஸோ இதுதான் சரிங்களா. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டேஜ். ஸோ இது 3க்கு கீழே தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னென்னா, அகெயின் நான் எல்லாமே சொல்கிறேன், எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. வரும்போது ஒரு விஷயத்துக்காக வருவாங்க, வரும்போது எனக்கு பணம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நிறையா வரும். ஆனால் பிஸ்னஸில் இருந்து போகிறதுக்கு 1000 காரணம் வரும். பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஒரே காரணம், நீங்களும் உங்கள் குடும்பமும் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்கன்னு காரணம். ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் இன்ஆக்டிவ் ஆனால் கூட கவலைப்படாதீங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க யார் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க ஆக்டிவ் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். எந்த விதமான பிரச்சனை இல்லாத ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் பிளானில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 V4 அண்ட் கவுண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் கிட்டத்தட்ட என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட 12 டைரக்டிங் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் V6. ஸோ V6ன்ற லெவல் பெரிய லெவல் தாங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் நீங்கள் ஒரு V6 ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 V5 நீங்கள் போடணும். 3 V5 உருவாக்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். 3 V5 நீங்கள் உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, V6 ஆயிடுறீங்க. அண்ட் இங்கே பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன். 3 V5 உருவாக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற எல்லா லைனும் 17 லைனும் வந்து ட்ரேடிங் லைனாக இருக்கணும். ட்ரேடிங் லைன் யார் எப்போ பிஸ்னஸ் பண்ண ஆசைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஐடி தானேங்க மேட்ரு, அவ்வளோதான், ஐடி போட்டு வந்துடலாம். ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்தால் என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் லாபம். என்னென்னா, உங்களுக்கு ஒன்றா சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு V2 இருந்தீங்கன்னா ஒரு டைரக்ட் போட்டிங்கன்னா 30 USDT உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 20% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு V1 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய V1 உருவாக்கணும். ஏன்னா 20 பேர் வரும்போது தான் நீங்கள் என்ன ஆவீங்க, V2 ஆவீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், V2 நீங்கள் ஆகணும்னா நிறைய பேர் உருவாக்கணும் இல்லையா. ஸோ நீங்களும் V1, நீங்கள் ஒரு V1, நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு V1, அவர்கிட்ட உங்களுக்கு $30 கிடைக்கும். இன்கேஸ் இவருக்கு கீழே இவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு எதாவது கிடைக்குமா, கிடைக்காது. இமீடியட்டாக இவர் இருக்கவருக்கு தான் போகணும். ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவரே போடும்போது இவருக்கு கிடைக்கும். ஆனால் டெம்பரவரி, சரிங்களா, அந்த டெம்பரவரியாக இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க. நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ உங்கள் லெவலில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியாக உங்களுக்கு இன்கம் போகும். ஆனால் என்ன ஆவீங்க நீங்கள் அப்படின்னா, 20 பேர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக V2 அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் தொட்டுறீங்க. V2 அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் தொட்டுன உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் ஆக்டிவேஷனில் $40 கிடைக்கும். அண்ட் உங்களோட டீமில் நடக்கிறது, உங்கள் டீமில் V1 இருப்பாங்க உங்கள் டீமில். ஸோ அவங்க ஆக்டிவேஷன் பண்ணாலும் உங்களுக்கு $10 கிடைக்கும். அண்ட் டைரக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் கேஷ் ஃபீ கிடைக்கும். அண்ட் உங்களோட டீமில் கிடைக்கிறதுல 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, V2 ஆகணும். 100 மெம்பர்ஸ் வந்தோன்னு தான் நீங்கள் V3 ஆவீங்க. அப்போ நீங்கள் ஒரு V2, இன்னொரு V2 உருவாயிட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆகும், டெம்பரவரியாக வருமானம் கட் ஆகும். ஆனால் என்ன ஆகும், நிரந்தரமாக நீங்கள் V3 ஆகிடுவீங்க. V3 ஆகிட்டா என்னங்க கிடைக்கும், 50 USDT டைரக்ட் போட்டால் கிடைக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு V1 இருப்பாங்க, ஒரு V2 இருப்பாங்க உங்கள் டீமில், நீங்கள் V3 இருக்கிறதால. அண்ட் ஒரு V1 இருந்து அவர் ஆக்டிவேஷன் பண்ணால் 20 USDTயும், ஒரு V1 இருந்து V2 ஆக்டிவேஷன் பண்ணால் 10 USDTயும் உடனே கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அண்ட் அடுத்து நீங்கள் டைரெக்டாக போட்டவங்ககிட்ட இருந்து ஒரு 40% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இன்டைரக்டாக உங்களோட டீமில் இருந்து V1 இருந்து 20%, ஒரு V2 இருந்து 10% உங்களுக்கு ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அப்போ நம்ம 3 V3 உருவாக்கணும் இல்லையா. அப்போ V3 உருவாக்குனா நமக்கு வருமானம் கட் ஆகிடுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க V3 வந்தால் தான் நீங்கள் V4 ஆவீங்க. ஆனாலும் பாருங்கள், கம்பெனி அந்த ஆக்டிவேஷன்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்காதே தவிர அந்த பியர் ரிவார்டுன்றது 10%. அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த V3 என்ன ஏர்ன் பண்ணுறாரோ அந்த ஃபியூல் கேஷ்லேருந்து 10% ஆஃப் பியர் ரிவார்டு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, 3 பேரை உருவாக்கும் போது V4 ஆகிடுவீங்க. நீங்கள் V4 இருக்கிறதால உங்களோட டவுனில் ஐடி டவுனில், உங்களோட டவுனில் இல்லை, உங்கள் ஐடி டவுனில் V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவேஷனில் இருந்து உங்களோட டைரெக்டாக யாராவது ஒருத்தர் போட்டிங்கன்னா $60 கிடைக்கும். ஆனால் இந்த டைரக்ட் ஆக்டிவேஷன்லேருந்து $30, $20, $10 உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக போட்டவங்கள்ட்ட 50% கம்பெனிக்கு என்ன வருமானமோ அதே பாதி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
சரிங்களா? அவங்க கோடி கணக்குல போட்டு அந்த பாட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே வருமானம் உங்களுக்கு. ஆனா பாருங்க, உங்களோட டீம்ல இருந்தும் பாருங்க 30% V1 ட்ட இருந்து, V2 ட்ட இருந்து 20%, V3 ட்ட இருந்து 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுல அமேசிங் பாருங்க, ஒரு V4 நீங்க 3 V4 உருவாக்குனா தான் நீங்க V5 ஆக முடியும். ஆனா ஒரு V4 உருவாக்கும்போது கூட அவங்க ஆக்டிவேஷன்ல இருந்து அவங்க ஒரு V4 ஆனா கூட 1.5 USDT பே ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் அவங்களோட ஃபியூல் கேஷ்ல இருந்து 10% ஆஃப் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க V5 ஆயிடுவீங்க. நீங்க V5 ஆயிட்டீங்கன்னா உங்களோட ஐடிக்கு கீழ V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க. நீங்க டைரக்டா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா 65 USDT உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனியை விட அதிகமா. அண்ட் அதே மாதிரி ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்ணானா 35, V2 25, V3 15, V4 5 USDT உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆக்டிவேஷனுக்கு. அண்ட் நீங்க டைரக்ட் பண்ணவர் ஒருத்தர் ட்ரேட் பண்ணாரு அப்படின்னா அதுல இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு 55% ஆஃப் உங்களுக்கு ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அதே சமயத்துல உங்களோட டீம்ல V1 35, V2 25, V3 15, V4 5 அந்த ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது அமேசிங். நீங்க 3 V5 உருவாக்கினா தான் நீங்க V6. ஆனா ஒரு V5 நீங்க உருவாக்கிட்டீங்க. அவரோட இன்கம்ல ஏதாவது கிடைக்காதானா கண்டிப்பா கிடைக்கும். அவர் ஒரு ஆக்டிவேஷன்ல இருந்து உங்களுக்கு 1.5 USDT கிடைக்கும். 1.5 USDT கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஒட்டுமொத்த ட்ரேடிங்ல இருந்தும் அப்பப்ப அந்த 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபென்டாஸ்டிக் ஒரு மார்க்கெட்டிங் பிளானுங்க. அதுக்கப்புறம் ஒரு அமேசிங்கான ஒரு லெவலா இருக்கக்கூடிய V6 அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீங்க வந்துடுறீங்க. அந்த V6 அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்தோன்னே உங்களுக்கு டைரக்ட் நீங்க என்ன பண்ணாலும் 70 USDT உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 60% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். நீங்க உங்களோட டீம்ல V1, V2, V3, V4, V5 எல்லாம் இருப்பாங்க. ஒரு V1 எல்லாம் இருப்பாங்க இல்லையா? நீங்க டைரக்டா போட்டா எப்படி உங்களுக்கு 70 கிடைக்குமோ அது மாதிரி அவங்க V1 போட்டாலும் 40, V2 போட்டாலும் 30, V3 போட்டாலும் 20, V4 போட்டாலும் 10, V5 போட்டாலும் 5 USDT உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதோட என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு V1 இருந்து 40, V2 இருந்து 30, V3 இருந்து 20, V4 இருந்து 10, V5 இருந்து 5% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட மட்டும் இல்லாம ஒரு V6 கீழே ஒரு V6 உருவாகினாலும் அவங்க ஆக்டிவேஷன் வந்து உங்களுக்கு 1 USDT கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்துருவாங்க. அண்ட் 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அதோட இந்த V6 அப்படின்ற ஒரு லெவல் வந்துட்டாலே இந்த டெய்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட் அண்ட் மந்த்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட் 2 டிவிடெண்ட் கிடைச்சிரும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அன்லிமிட்டடா கொடுத்தாங்க ராயல் கியூ. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு சில லட்சத்தை போட்டு நம்ம V6 ஆயிட்டாலே நிறைய லட்சம் எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு கேம்லிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ராயல் கியூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டீமுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாத்திட்டாங்க. ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இதுனா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு V6 உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு லாங் டைம்ல நீங்க பார்த்து நீங்க ஒரு டீமா வளர்த்து கொண்டு போறீங்க. ஒரு 3 இயர்ஸ் பீரியட்ல நான்லாம் வந்தது லேட் அப்படின்னா ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா பிளாட்ஃபார்ம், அதனால லேட். இப்போல்லாம் ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு, நல்ல கோஆபரேட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட ஒரு 10 பேரோட சேர்ந்து நம்ம வந்து அழகான முறையில் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக ஒரு 10 பேர் V6 விடுவாங்கன்னா என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த டெய்லி ஆக்டிவேஷன் குளோபல் டிவிடெண்ட் இருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10% வந்து எடுத்து வச்சிருவாங்க. இது மாசத்துக்கு ஒரு நாள் வந்து குளோபல் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த டெய்லி ஆக்டிவேஷன்றது இந்த 10 USDT எடுத்து வைப்பாங்க. இது எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வெயிட்டேஜ்னா இதான் வெயிட்டேஜ். இது நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட டீம்ல ஒரு 10 V6 உருவாக்குறீங்க. டக 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 டகன் ஒரு 10 V6 உருவாக்குறீங்க. அந்த 10 V6 வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியா? அப்படின்னா அந்த 10 எடுத்துக்கலாம். கவுண்டிங் இப்படி தான் வைப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு V6க்கு பின்னாடியும் எத்தனை V6 இருக்காங்கன்னு கணக்கு. இவருக்கு பின்னாடி ஒருத்தரும் இல்லை, ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்கன்னா இந்த 2ன்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். அண்ட் அகைன் திருப்பியும் இவர் கீழே இந்த லைன் இப்படி பார்த்தாலும் 3, இப்படி பார்த்தாலும் 3 அப்படின்றதால இந்த 3ன்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான் நேர்கோட்டில். சரிங்களா? அடுத்து இவர் கீழேயும் 3. ஸோ அப்போ இவருக்கு கீழே ஒரு V6 இருக்காங்களா? ஒரு V6. ஸோ இவருக்கு கீழே ஒரு V6 இருக்காங்களா? ஒரு V6. இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 20. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வகுத்து 10 பெருக்கல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வகுத்தல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணக்கு போடுவாங்க. அது எப்படி கணக்கு அப்படின்னா ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 கிடைக்குது இல்லையா? ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக வந்து மார்க்கெட் சூப்பராக போகும். எல்லாமே ஒரே நாளில் கிடைக்காது. மார்க்கெட் நல்லா போகும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா எல்லாரும் நம்ம சம்பாதிப்பாங்க. எல்லாருமே நிறைய பாட் ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2.4 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே மார்க்கெட் தான் டெய்லி சொன்னாப்புல வராது, முன்னப்பின தான் வரும். பட் ஆனால் உதாரணத்துக்கு ஒரு இவ்வளோ பேர் V6 இருக்கிறதால ஒரு 1000 ஆக்டிவேஷன் நடக்காதா வேர்ல்டு வைடு? ஒரு 1000 ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னா அது இந்த கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டா $5000 வரத்துக்கான வருமானம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அடுத்து இந்த ஆக்டிவேஷன் அப்படின்ற வருமானத்தை தாண்டி அந்த ஃபியூல் கேஷ்
மாசத்துக்கு ஒரு நாள் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபியூல் கேஷோட அந்த வருமானமும் இருக்குது. மாசம் 1ஆம் தேதி என்ன வருமானம். ஸோ இது எல்லாமே புல் மார்க்கெட்ல சாத்தியமான விஷயம். இப்போ புல் மார்க்கெட் ஆரம்பிக்க போகுது. இந்த இந்த வருடத்தோட எண்டுல இருந்து புல் மார்க்கெட் தான். 2025 ஃபுல்லா புல் மார்க்கெட் தான். ஸோ அப்போ என்ன மாதிரியான வருமானம் வந்திருந்துச்சுன்னு பாருங்க. இதே மாதிரியான வருமானம் வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ புல் மார்க்கெட்டே இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மாரான மார்க்கெட், கம்மியான ஆக்டிவேஷன் தான் நடக்கும், கம்மியான ட்ரேடிங் தான் நடக்கும். இருந்தாலும் என்ன வருமானன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் புல் மார்க்கெட்டில் இருக்க வருமானத்தை நான் காட்டுறேன். என்னோட வருமானத்தை நான் காட்டுறேன். புல் மார்க்கெட்டில் இருக்கிற வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாருங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க குளோபல் டிவைடெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாருக்கும் சாத்தியம். ஸோ இது எந்த இல்லை, இது வேற ஒருத்தர். ஏற்கனவே அந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து V6 ஆனவரோட இன்கம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இந்தியாவில் இருக்கக்கூடியவர் தான் ஒருத்தர். ஒரு சின்ன டீம் தான். தவறாக தான் டீம் வளர்த்தாரு. ஆனாலும் கொஞ்சம் அவருக்கு கிடைச்ச இன்கம் பாருங்க. மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய இன்கம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கே கிடைச்சிச்சுன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ தான் நேற்று தான் ஆயிருக்கேன், அதனால் காட்ட போகிறேன். ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டைமர் V1 இருந்தால் ரூ. 800 சம்பாதிக்கணும் இந்திய ரூபாயில். ஆனால் இதில் எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு V2 ஆகும்போது தான் இந்த வருமானம் நிரந்தரமாக கிடைக்கும். ஒரு V2 வருமானமா V3 ஆகும்போது தான் நிரந்தரமாக கிடைக்கும். ஒரு V4 வருமானமா ஒரு V4 ஆகும்போது தான் V3 ஆகும்போது தான் கிடைக்கும். V4 ஆகும்போது தான் கிடைக்கும். ஒரு V5 வருமானமா ஒரு V6 வருமானமா, ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய V6 உருவாக்க ஒரு நாளைக்கு $5000 அப்படின்றது சாத்தியமான விஷயமா மாறப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோதான். இன்னும் போக போக இன்னும் நாட்கள் போக போக இந்த இன்கம் எல்லாம் நம்மளே டைரெக்டாக காட்ட போகிறோம். இருந்த போதிலும் அந்த புல் மார்க்கெட் இருக்கக்கூடிய இந்த இன்கம் டெய்லி ஒரு வாட்டியாக நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த இன்கம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வரும். நம்புங்க, தாராளமாக வரும். ராயல் குயில் இருக்கவங்களுக்கு, ராயல் குயில் இல்லாதவங்களுக்கு வரணும்னு நினைக்க கண்டிப்பாக வரும். உங்களுக்கு நினைக்க வரும். Dafarna du vetter, ser oss nyckelder, sätt kom dörst. En geniat mot rätten, men därför du geder, till mig bara, sätt kom dörst. En geniat mot rätten, men därför du geder, till mig bara. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு எங்கள் கூட இணைந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வரலாற்று படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்க. நாளைக்குள்ளே யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு 20 lakhs காயின் வந்துட்டு காத்துட்டு இருக்கு. BTTCன்ற ஒரு காயின். இந்த காயின் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த காயினாலேயே மிக சிறந்த லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 2025. அந்த நம்பிக்கையில் கொடுக்குறோம். யாரெல்லாம் நான் வந்து ட்ரேடிங் லைனில் இருக்கேங்க, நான் ப்ரமோஷன் லைனில் வரேங்க, நான் 100 பாட்டு கொடுத்தா இந்த கிஃப்ட் எங்களுக்கு கிடைக்குமானா அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அண்டு இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்ரஸை பார்த்துங்க, சிகரம் செலிப்ரேஷன் அந்த ஒரு ஹால் இருக்குது, வடபழனி நியரஸ்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம இந்த ராயல் கியூ ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம். நம்ம இங்கே இருக்கிற அந்த லீடர்ஸுங்க நிறையா கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் பண்ணுறோங்க. இது ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேயிங் ஈவெண்ட் தான். ஒரு டிக்கெட்டு ₹100. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற அந்த ஃப்ரீ ப்ரோக்ராமே 100. ஆனால் நேரடியாக வந்து இங்கே நடத்த போகிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அண்டு இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ ஆக்டிவேஷன் பண்ணாதவங்களுக்கும் உடனடியாக ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தொழிலுக்கு, இந்த தொழிலை பற்றின ஆழ்ந்த ஒரு விஷயங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 hours வெபினார் அண்ட் 7 hours செமினார் ஒன்று சென்னை ட்ரேட் சென்டரில் நடத்த போகிறோம். இந்த 7 hours வெபினார் எப்போ நடத்த போகிறோம்னா, ஆல்ரெடி ஒரு 6 பேட்சை நடத்திக்கிட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27, 28 டிக்கெட் தான் இருக்குது. ஸோ அண்டு புக் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் தேதியும் ஜூமில் அண்ட் 21ஆம் தேதி ஜூம்லேயும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு மீதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஒரு 3 லட்சத்துக்கான ஒரு விஷயங்களையும் அந்த 7 hours செமினார் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது ஜூலை 28 அன்னைக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அப்கமிங் ஈவெண்ட் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அண்ட் V3யோட ட்ரைனிங்ஸ் இருக்குது, V4ோட ரெட் கார்பரேட் நிகழ்ச்சி இருக்குது, நம்மளோட ட்ரைனிங் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். ஸ்பெக்டாகுலா வந்துருங்க எல்லாருமே. யாரெல்லாம் ஸ்பெக்டாகுலாக்கு வரீங்களோ அவங்களாம் மிக சிறந்த இடத்துக்கு போகிறீங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் யாரெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, VIP வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்துட்டு வீரநிலைப்படலாம். அண்ட் எனக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி தெரியாதுங்க, ஏதோ பிஸ்னஸ் வாய்ப்புன்ட்டாங்க அப்படின்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வர சண்டே ஈவினிங் 9 PM வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் நீங்கள் வரலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்ககிட்ட ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். அண்டு உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னா